இந்த மாபெரும் படுபாதக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் மதுரையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அவர் இயக்கிய காவல்துறை பொறுக்கிகள் கடந்த ஒரு மாதமாக நாங்கள் திட்டம் தீட்டியிருந்தோம் என்று சொல்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு அவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திலிருந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. திடீர் என்று ஒரு சமூக தலைவர், அரசியல் தலைவர் அகால மரணம் அடைந்திருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆளும் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த கும்பல்கள் மறைமுகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேலும் இந்த அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதல்வர் இந்த ராஜினாமா பண்ணிட்டு விலகிறதுன்றது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மகத்தான மண்ணுரிமை தலைவர், எளியவர்களின் ஏழ்மை முகமாய் விளங்கிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி இரவு என்னிடத்தில் தொடர்பு கொள்கிறார். 10 நிமிடங்கள் கைபேசி வழியாக உரையாடுகிறார். கள்ளச்சாராய சாவுகள் பற்றி அண்ணனிடத்தில் விரிவாக பேச வேண்டும், நான் எடுத்திருக்கிற பதிவுகளை அண்ணனிடத்திலே பகிர வேண்டும் என்று காத்திருந்தேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்ததற்கு பிறகு அண்ணனை விதைக்கிற தருணத்தில் பார்க்கிற, விடைபெறுகிற தருணத்தில் பார்க்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த மாபெரும் படுபாதக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் மதுரையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அவருக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள், அவர் இயக்கிய காவல்துறை பொறுக்கிகள் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதற்கு பின்னால் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கிறது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திலிருந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. இதற்கு மாநிலத்திலே இருக்கிற சிபிசிஐடி என்கிற வெற்று பிரிவு ஏற்கனவே வேங்க வயலிலும் கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கிலும் இந்த சிபிசிஐடி என்கிற வெற்று பிரிவு, ஒழுங்கீனமற்ற பிரிவு உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லவில்லை. ஆகையால் சிபிசிஐடி என்கிற விசாரணையை உட்படுத்தினால் கூட இந்த மாபெரும் மடுபாதக படுகொலையை அவர்கள் தெளிவாக விசாரிக்க மாட்டார்கள். ஆகையால் சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு பிரதமர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியமானது. ஆகையால் இந்த மடுபாதக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் பின்னால் ஆளும் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த கும்பல்கள் மறைமுகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அண்ணனுடைய பங்களிப்பு படிக்க வருகிறவர்களுக்கு பண்பாளராக, பண்பட்டவராக உதவிய பெருமகனார், ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வழக்கறிஞராக, வல்லுநராக உருவாக்கிய பெருந்தலைமை. அந்த பெருந்தலைமை இன்றைக்கு உடல் சாய்ந்து ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது ஆயிரம் ஆம்ஸ்ட்ராங் தலைவர்கள் இந்த மண்ணிலே உருவாவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இளைய தலைமுறையை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். நான் ஓய்வு செய்ய போகிறேன் என்று அறிவித்துவிட்டு போயிருக்கிறீர்கள். உங்களுடைய தலையாய பணியை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தம்பிகள் காத்திருக்கிறோம். நன்றி. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அரசியல் படுகொலைக்கு ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் சங்கத்தினுடைய கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொகுதி என்பது கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி. இந்த தொகுதியில் தான் அண்ணனுடைய அரசியல் படுகொலை நடந்திருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் அளித்த வாக்குமூலம் என்னவென்றால், கடந்த ஒரு மாதமாக நாங்கள் திட்டம் தீட்டியிருந்தோம் என்று சொல்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பக்கத்திலே செம்பியம் காவல் நிலையம் இருக்குது. காவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் தமிழக அரசு இந்த மெத்தன போக்குக்காக நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே தொடர்ந்து தலித் மக்களுடைய படுகொலை, அரசியல் படுகொலைகளை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை பற்றி அரசாங்கம் கொஞ்சமும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் தொடர்ந்து தலித் மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் இந்த அரசே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட வேண்டாம்.
அதனால் இனிமேல் தலித் மக்களுடைய தலைவர்களுடைய பாதுகாப்பையும் அந்த மக்களுடைய பாதுகாப்பையும் அரசு தனி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்று இருக்கிறோம். இல்லை என்றால் வருங்காலத்தில் உங்களுடைய ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிடும். ஏனென்றால் தலித் மக்களுடைய மிகப்பெரிய தலைவர், தலித் மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பு என்பது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதனால் இனிமேலும் இந்த அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்காக நாங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் பீம். ஜெய் பீம். என் பெயர் செக்குலர் வழக்கறிஞர் அருண்குமார், சென்னை உயர்நீதிமன்றம். நான் செக்குலர் வேர்ல்டு என்கின்ற அமைப்பை நடத்தி வருகிறேன். அதாவது மதமில்லா உலகம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர் என்னுடைய நண்பர். அவருடைய அண்ணன் வீரராஜன் சிண்டிகேட் வங்கியில் ஆபீசராக இருந்தார். நானும் சிண்டிகேட் வங்கியில் ஆபீசராக இருந்தேன். அவர் என்னுடைய மூத்த ஆபீசர். அப்போதிலிருந்தே தெரியும். இப்போ இது போன்ற திடீர் என்று ஒரு சமூக தலைவர், அரசியல் தலைவர் அகால மரணமடைந்திருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இப்பொழுது மாயாவதி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்து இரங்கல் தெரிவித்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த அளவிற்கு தமிழ்நாடையே ஒலிக்கியதை போல இந்தியாவில் முழுவதும் உள்ள தலைவர்கள் எல்லாம் இரங்கல் தெரிவிக்கும் அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவராக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார். இப்போ திடீரென்று இவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு 2-3 இது 3வது நாள் அவர் இருந்து இந்த 3வது நாளும் அலை மோதுகிறது மக்கள் கூட்டம். இது போன்ற சூழ்நிலையில் அவர் அடக்கம் செய்வதற்கு தமிழக அரசு ஒரு நல்ல இடத்தை அளிக்க வேண்டும். இப்பொழுது இந்த வீச்சருவா கலாச்சாரமும் துப்பாக்கி கலாச்சாரமும் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். தமிழக அரசாங்கம் இந்த வீச்சருவா உற்பத்தியை தடை செய்ய வேண்டும். வீச்சருவை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக் கொள்வது, கொலை செய்வது என்பதை தடை செய்ய வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் இந்த இளைஞர்கள் எல்லாம் 30 வயது உள்ள வரைக்கும் உள்ள இளைஞர்கள் இது போன்ற வீச்சர்வா கலாச்சாரத்தில் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. சிறு வயதிலே 17 வயது, 18, 19, 20 வயதிலே வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் எதிர்காலமே நாசமாகி விடுகிறது. எனவே அமைதியான முறையில் நல்ல படித்து ஒரு நிலைக்கு வர வேண்டும். கல்வி இல்லாட்டியும் பரவாயில்லை, ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கலாம். அது விட்டுவிட்டு இது போன்ற வன்முறை கலாச்சாரத்தில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது. இதனால் எதிர்கால சமுதாயமே தத்தளித்து போய்விடும். எனவே இந்த ஆழ்ந்த இரங்கலை அனைவர் சார்பும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம். வணக்கம், என்னோட பேர் பொதிகை சாரதி. நான் அதிமுக பிரமுகராக இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எனக்கு தெரியும். அவருடைய செயல்பாடுகள்லாம் நம்ம சொல்லணும்னு இல்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காகவே நிறைய அப்போதுலேருந்து பாடுபட்டவர், பேசிட்டு வரவர். இன்றைக்கி அவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. கேட்டால் அவருக்கே ஒரு மத்தியில் ஆடுற ஒரு பெரிய கட்சியில் இருக்கிற ஒரு மாநில தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்படுதுன்னா, இப்போ எங்களா மாதிரி நாங்கள் இப்போ இளம் தலைமுறைகள், நாங்கள் அரசியலில் நாங்கள் வரவங்கன்னா அப்போது எங்களோட இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சூழ்நிலைகள்லாம் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படுது. தமிழக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இறந்தார், இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அதிமுக சார்ந்த சேலத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வீட்டு அருகே உள்ள ஒரு நபர் இதே மாதிரி படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தேசிய கட்சி தலைவர் மாநில தலைவர் இந்த மாதிரி இறக்கிறதுன்றது, படுகொலை செய்யப்பட்டு இறக்கிறதுன்றது சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுபோல் தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு திமுக அரசு இனிமேலும் தொடரணுன்றது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆகையால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு போகிறது, முதல்வர் இந்த ராஜினாமா பண்ணிட்டு விலகிறதுன்றது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் வரக்கூடாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமேல் திமுக அரசு தார்மீக பொறுப்பேற்று இந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று
கட்சியில் ஆட்சியை வந்து கலைச்சிட்டு போயிடணுன்றது எங்களோட கருத்தாக நாங்கள் இதை பதிவு பண்ணுறோம்.